மாநாட்டின் சிறப்பு அம்சங்களில் ஒன்றான தீர்மானங்கள் வாசிக்கப்படுகின்றன. முதல் தீர்மானத்தை மாவட்ட துணை செயலாளர் ஹக் அவர்கள் வாசிக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். தீர்மானம் 1, சிறுபான்மையினருக்கு தேசிய அளவில் இடஒதுக்கீடு. அரசு பணிகளில் சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லிம்கள் மிகவும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதை நீதிபதி ராஜேந்திர சச்சார் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்நிலை ஆய்வுக்குழு மத்திய அரசிடம் அறிக்கையாக சமர்ப்பித்துள்ளது. சிறுபான்மை மக்களின் கல்வி, சமூக, பொருளாதார நிலைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் தெளிவான ஆய்வுகளுக்கு பிறகு அரசு பணிகளில் சிறுபான்மை மக்களுக்கு 15% இடஒதுக்கீட்டையும் அதில் முஸ்லிம்களுக்கு 10% இடஒதுக்கீடையும் பரிந்துரைத்துள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கடந்த ஆட்சியில் அமைத்த ஆணைய பரிந்துரைகள் இப்போது ஆட்சி தொடரும் நிலையில் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது. சமூக நீதியின் சாரம் அடங்கிய ஆணைய பரிந்துரைகளை காலத்தாழ்த்துவதும் ஏற்க மறுப்பதும் மிகப்பெரிய சமூக அநீதியாகவும் ஒடுக்க முறையாகவும் அமையும் என இம்மாநாடு சுட்டிக்காட்டுகிறது. நன்றி. இரண்டாவது தீர்மானத்தை சகோதரர் செல்லசாமி அவர்கள் வாசிப்பார்கள். இரண்டாவது தீர்மானமாக இலங்கை தமிழர் பாதுகாப்பு உள்நாட்டு போரால் சீரழிக்கப்பட்டுள்ள இலங்கையின் சிறுபான்மை மக்களான நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு இம்மாநாடு ஆதரவையும் ஆறுதலையும் தெரிவிக்கிறது. இலங்கையில் ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இலங்கை அரசு சிங்கள பேரினவாத வெறியுடன் தமிழர்களை நசுக்காதிருக்க இந்திய பேரரசு உளப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என இம்மாநாடு வற்புறுத்துகிறது. ஆயுத குழுக்களாலும் சிங்கள வெறியர்களாலும் சீரழிக்கப்பட்டுள்ள இலங்கையின் முஸ்லிம் தமிழர்கள், மலையக தமிழர்கள், ஈழத் தமிழர்கள் உள்ளிட்ட அனைத்து தமிழர்களின் வாழ் உரிமையையும் வாழ்க்கை பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட இந்திய அரசு உரிய நடவடிக்கைகளை உடனே எடுக்க வேண்டும் எனவும் இம்மாநாடு வலியுறுத்துகிறது. அடுத்த தீர்மானத்தை எரவாச்சேரி ஜமாத் சார்பாக சகோதரர் AM ஷேக் அலாவுதீன் அவர்கள் வாசிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அரிய சந்தர்ப்பத்தில் இந்த தீர்மானத்தை வாசிப்பதற்கு வாய்ப்பளித்த வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாக, தீர்மானம் 2, விவசாயிகளின் பாதுகாப்பு. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பீட்டி கத்திரிக்காயை மக்களை நோயாளாக்கி மண்ணையும் வெளிநாட்டு நிறுவனங்களின் சதிவேலைகளை விழுந்து சொந்த மக்களின் உடல் நலத்திற்கு உழை வைக்க துணிந்த மத்திய அமைச்சர் சரத்பவாரை மாநாடு வன்மையாக கண்டிக்கின்றது. பீட்டி கத்திரிக்காயை இந்திய மண்ணில் அனுமதிக்கக்கூடாது என குரல் கொடுத்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜெயராம் ரமேஷின் கருத்தை மாநாடு மிகவும் வரவேற்கின்றது. மான்சோண்டு நிர்வாகத்தில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பருத்தி விதைகளால் ஆந்திர விவசாயிகளை தற்கொலைக்கு தள்ளின. வெளிநாட்டு விதைகள் தாய்நாட்டின் மண்ணை தரிசாக்கும் ஆயுத கணைகள் என்று எச்சரிப்பதோடு மரபணு மாற்ற விதைகளுக்கு மத்திய அரசு தடை விதிக்கும் என்று இம்மாநாடு மிகவும் 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 வலியுறுத்துகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த தீர்மானத்தை மீனவர் சங்கங்களின் சார்பாக கீச்சாங்குப்பம் சந்திரசேகரன் அவர்கள் வாசிக்கிறார்கள். 3 மீனவர்கள் பிரச்சனை. புதிய மீன்பிடி மசோதா ஒன்றை விரைவில் மத்திய அரசு அறிமுகப்படுத்த இருப்பதாக கூறப்படுகிறது. இச்சட்டம் மீனவர்களின் பாரம்பரிய உரிமையை பாதிப்பதோடு அவர்களின் வாழ்வு உரிமையை பறித்து பன்னாட்டு நிறுவனங்களிடம் அடமானம் வைக்கும் மோசடி சட்டம் என்பதால் அதை எந்த வடிவிலும் மத்திய அரசு கொண்டு வரக்கூடாது என இம்மாநாடு எச்சரிக்கிறது. தமிழக மீனவர்களை தொடர்ந்து தாக்கி உயிர்களையும் உடைமைகளையும் தொடர்ந்து பறித்து வரும் இலங்கை கடற்படையை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. இதனை தடுத்து நிறுத்தும் வகையில் சர்ச்சைக்குரிய கடற்பகுதியில் இந்திய கடற்படை ரோந்து சுற்று தமிழக மீனவர்களை காக்க வேண்டும் என இம்மாநாடு மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கிறது. அடுத்த தீர்மானத்தை மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் பிரபுதாஸ் அவர்கள் பேசுவார்கள். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய இந்த மாவட்ட மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒன்றான மேற்கு வங்காளத்தில் 23 ஆண்டு காலம் முதலமைச்சராக தொடர்ந்து சாதனை படைத்த
கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் ஜோதிபாசுவின் மறைவிற்கு இம்மாநாடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறது. எளிமையும் நேர்மையும் கடும் உழைப்பும் கொண்ட அவரது மறைவு இந்திய அரசியலுக்கு பெரும் இழப்பாகும். இந்திய பிரதமராகும் வாய்ப்பு தன்னை தேடி வந்த போதும் தன் கட்சிக்கு கட்டுப்பட்டு பிரதமர் பொறுப்பை ஏற்க மறுத்த அவரது நேர்மை மிகுந்த நிலைப்பாட்டை இந்த மாநாடு பெருமை நினைவுறுகிறது. நன்றி.